ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு இறை சிந்தனைக்கு மரியாவின் புகழ்ச்சி பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரியன்னையினுடைய புகழ்ச்சி பாடல் 2 கூறுகளை நமக்கு முன்வைக்கிறது. ஒன்று, இறைவனை புகழக்கூடியது, இறைவனுடைய மேன்மையை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது மிக நீண்ட பகுதி இறைவனுடைய தனித்துவமான தன்மைகளை, பெருமைகளை, அவருடைய வல்ல செயல்களை, அவர் மேன்மை மிக்கவர் என்பதற்கான வரையறையை, அடையாளத்தை நமக்கு பல வார்த்தைகளிலே, சொல்லாடல்களிலே லூக்கா இதை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு உரிமை குரலாக எதிரொலிக்கிறது, ஒரு ஆனந்த குரலாக இது புகழப்படுகிறது. இங்கு மரியன்னையினுடைய குரல் ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பாகவும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் பலருக்கு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கீதமாகவும் பாடலாகவும் அது அமைந்திருக்கிறது. எனவே இது நம்முடைய அன்றாட புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு நாள் இறை சிந்தனை ஜெப கட்டளை ஜெபத்திலே இது எங்களுக்கு புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அது புகழ்ச்சி பாடலாக இருக்க வேண்டும். மரியன்னையோடு சேர்ந்து இறைவனை புகழ இந்த பாடலை நாம் தேர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தொடக்க 2 இறை வாக்குகள் என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. இறைவனுடைய வல்ல செயல்களை எண்ணி ஆர்ப்பரிப்போடு புகழ்ச்சியோடு மரியன்னை புகழ் கீதமாக அதை தொடங்குகிறார். அதனுடைய அடுத்தடுத்த வரிகளிலே அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அவருடைய வல்ல செயல்களை ஒன்றா சொல்கிறது. இவர் செருக்குற்றோரை சிதறடிப்பார், வறியோரை தூக்கி விடுவார், அரியணையை சிதறடிப்பார் என்று சொல்லி பல்வேறு தன்மைகளை, கூறுகளை, வல்ல செயல்களினுடைய ஆற்றலை எல்லாம் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இந்த பாடலை சாங் ஆஃப் ப்ரைஸ் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய மரியன்னையினுடைய மகிழ்ச்சியின் கீதம் என்று சொல்லுகிறார். சாங் ஆஃப் ப்ரைஸ், இறைவனை புகழக்கூடிய பாடல் என்று. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இதை நம்பிக்கையின் பாடல் என்று குறிப்பிடுகிறார். சாங் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கை தருகிறது. ஏனென்றால் அதனுடைய இறுதி வார்த்தைகளிலே மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொள்வார், என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொள்வார். பெற்ற ஆசீர்வாதம் தலைமுறை கடந்தும் அது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. எனவே இது சாங் ஆஃப் ஹோப், நம்பிக்கை, எதிர்நோக்கின் திருப்பாடல், எதிர்நோக்கின் புகழ்கீதம் என்றெல்லாம் திருத்தந்தை பிரான்சிஸ் இதை குறிப்பிடுகிறார். ஆக 2 தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல் நம்முடைய சமூக சிந்தனையை உரசி பார்க்கின்ற போது அடித்தட்டு சூழலிலே அடித்தட்டு மக்களுடைய குரலாக எதிரொலிக்கிறது. மரியம்மையினுடைய அந்த கதாபாத்திரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை பொருத்தி பார்க்கின்ற போது இறைவனுடைய புகழ்ச்சியை போற்றுகிறோம். மறுதளத்திலே இறைவன் எனக்கு வாழ்வு தருகிறார், என்னை தூக்கி விடுகிறார், என்னை உயர்த்துகிறார், அவருடைய ஆற்றல் எனக்கு பொங்கி வருகிறது. இனிமேல் எனக்கு அடிமை என்பது இல்லை, நான் உரிமை குடிமகளாக நான் மாறுகிறேன். அதற்கு இறை அருள் என்னில் பொங்கி வருகிறது. அவர் எனக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார். இந்த அருள் தலைமுறையாக கடந்து வரும் என்ற இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடியது இந்த திருப்பாடல், இந்த குறிப்பாக மரியா அன்னையினுடைய புகழ் பாடல். இந்த புகழ் பாடல் நம்முடைய வாழ்விலும் அன்றாடம் இறைவனை புகழவும், நாம் பெற்ற பல நன்மைகளுக்கு நன்றி கூறவும், இன்னுமாக இறைவனுடைய கருவியாக செயல்பட்டு நாம் பலரை தூக்கிவிடவும், அரவணைக்கவும், அழைத்து செல்லவும், இறை திருவுளத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கவும் இந்த பாடல் நமக்கு ஒரு கருவியாக, உந்து சக்தியாக, ஆற்றலாக, திடமாக அமையட்டும். இறை உணவு தொடர்ந்து நமக்கு வலுவூட்டட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.